புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம ஒரு முக்கியமான சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணவிருக்கிறோம். புற்றுநோய், குறிப்பாக இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் இதற்கு நவீன மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, புற்றுநோயிலிருந்து வெளியில் வருவதற்கான பாதுகாப்பான சிகிச்சை முறைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ஃப்ரம் பிரைம் இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் ஆர் கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். புற்றுநோயினாலே ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். அதில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருக்கீங்க. அப்படின்னும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது டாக்டர். கண்டிப்பாக. ஜென்ரல் டேர்மில் இப்போது இந்த புற்றுநோய் அப்படிங்கிறதே இந்த வார்த்தையே நமக்கு பயம் கொடுக்குது இல்லையா? புற்றுநோய் வருவதற்கான காரணம் அப்படின்னா, பீயிங் அ டாக்டர் நீங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, என்ன காரணத்தினால வருது? பேசிக்காகவே நம்ம புற்றுநோய்க்கான காரணம் என்னென்னு எடுத்துக்கிறதுக்கு முன்னால் அந்த செல்லுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும். பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இருக்கிற செல்ஸ் வளரும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றுடும், அதுக்கப்புறம் அதுவே தானாக அழிஞ்சிடும். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு புது செல்ஸ் உருவாகுது, பழைய செல்ஸ் இறந்துடுது. இது நார்மல் மெக்கானிசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்லு வரும்போது பக்கத்தில் இருக்கிற செல் அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வளர்ச்சி தடைப்படும். இந்த மாதிரி இல்லாமல் அபரிதமான வளர்ச்சி வரும்போது தான் புற்றுநோய் வருது. ஸோ புற்றுநோய்ன்றது கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியான செல்கள் தான் பல்கி பெருகி கட்டி உருவாகுது. ஸோ அது எதனால் வருது அப்படின்னா பல காரணங்கள். அது எந்த இடத்துல புற்றுநோய் வருதோ அதை பொறுத்து நம்ம அது காரணம் சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ உணவு பாதை புற்றுநோய் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைல் தான் சொல்கிறோம். உணவு பாதைன்னா வாயிலிருந்து, ஈசோபகஸ்லேருந்து, ஸ்டமக்லேருந்து சிறுகுடல், பெருங்குடல், ஆசன வாய் வரைக்கும், மலக்குடல் வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இதில் இப்போ நம்ம ஸ்டமக் கேன்சரை பற்றி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் ஸ்டைல் தான் மெயினான ரீசன். அதில் ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, க்யூர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டமக்கில் புற்றுநோய் வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, வாட்ரு சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது, கண்டாமினேட் ஆகிக்கிறது, எடுக்கிற ஃபுட்டு கண்டாமினேட் ஆகிருக்கு, இல்லை நம்ம வாழ்கிற இடம் சுகாதாரமாக இல்லை அப்படின்னா அதனால் ஈஸியாக நம்ம ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது ஒரு ரீசன். இதில் என்ன ரீசன்னா, க்ரானிக்காக அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும். அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சராக மாறும். அல்சர் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா அந்த க்ரானிக் இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன் காசிங் கேன்சர். அது ஒரு மெயின் ரீசன். செகண்ட் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நெருப்பில் சுட்டு தான் நிறைய சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி இப்போ சிட்டி டயத்தில் அந்த மாதிரி இல்லை. பட் இப்போயும் நீங்கள் இந்த பார்பிக்யூலாம் போனீங்கன்னா டைரெக்டாகவே டீப் ஃப்ரைடு டைரெக்டாக நெருப்பில் வச்சு சுடுவாங்க. அந்த மாதிரி சுடுறது நிறைய வருஷ கணக்கில் சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு கேன்சர் ஒரு பாதிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் இருக்கிறது, பிக்கிள்ஸு, ஊறுகாய் நிறையா சாப்பிட்றோம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. அதாவது சாதமே ஃபுல்லாக பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வருஷ கணக்கில் ஊறுகாய் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஹை சால்ட் டயட் எடுத்துக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்குது. இது லைஃப் ஸ்டைலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால். எந்த ஒரு புற்றுநோய் வரதுக்கு அந்த ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஆல்கஹால் இருக்கும்போது அது கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஆகிடுது. சரி, அப்போ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் மெயின் ரீசன்ஸ் வருது கேன்சர். ஸ்டமக்கில், பெருங்குடலையும் அதுக்கு ரீசன் தான். கல்லீரல் கேன்சருக்கு அது ரீசன். ஸோ அதுக்கப்புறம் ஜெனட்டிக். எந்த ஒரு கேன்சராலும் உடம்புல பரம்பரையாக ஒரு சிலருக்கு வந்துடும். இந்த பரம்பரையாக வர்ற கேன்சருக்கும் தானாக அவங்க லைஃப் ஸ்டைல் டயட்னால் வர கேன்சருக்கு என்ன வித்தியாசம்னா, யூஸ்வலாக பரம்பரையாக வர்றது லெஸ் தென் 40 இயர்ஸில் வந்துடும். ஜென்ரலாக லைஃப் ஸ்டைல்லையோ இல்லை டயட்லேயோ வர்றதெல்லாம் 50, 60க்கு மேலே தான் வரும். சரி, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப மோசமான டைப். அதாவது பரம்பரையாக வர கேன்சர் அண்டர் த 40 வரும்போது அவங்களுக்கு அதோட சிவியரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் எல்லாமே ரொம்ப ஷார்டன். ஈவன் வித் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்லேயும் நம்ம க்யூர் பண்ண முடியாத மாதிரி போயிடுது. அதுவே லைஃப் ஸ்டைல்லையோ டயட்லேயோ இருக்கும்போது வர கேன்சர் அப்படின்னா நம்ம ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணும்போது டோட்டலாக க்யூர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஃபேட்டி டயட்டு, இது இல்லாமல் ஒபிசிட்டி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் தி ஸ்டமக் கேன்சர், கோலன் கேன்சர். அப்போ நம்ம ஒபிசிட்டியும் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஹை ஃபேட்டி ஃபுட்டை குறைக்கணும். ஓகே. ஹை ஃபைபர் டயட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி டயட்டாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும்,
ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபெமிலியில் பரம்பரை, இதெல்லாமே வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் ஃபார் தி ஸ்டமக் கேன்சர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெர்னிசியஸ் அனிமியான ஒரு கண்டிஷன், இல்லை ஸ்டமக்லேயே வந்து பாலிப் மாதிரி வந்துடும். அந்த பாலிப் நம்ம கவனிக்காம விட்டால் ஃப்யூச்சரில் வந்து கேன்சராக மாறிடும். அது ஸ்டமக் பாலிப்புன்னு சொல்லுவோம். சரி. பெருங்குடலும் அதே மாதிரி தான். கோலான் பாலிப்பு இருக்குது, அந்த பாலிப்பு வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி அதை எடுத்துட்டாவே க்யூர் பண்ணிடலாம். பட் அதே பாலிப்பு விட்டால் கேன்சராக மாறும். ஸோ ஸ்டமக் கேன்சர்லையும் பெருங்குடல் கேன்சர் என்ன வித்தியாசம்னா, பெருங்குடல் கேன்சரில் பரம்பரை வரது அதிகமாக இருக்குது. ஹை ஃபேட்டி டயட் எடுப்பாங்க, ஃபைபரே அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, இவங்களுக்கு சான்சஸ் அதிகம். அதே மாதிரி ஆல்கஹால் அதிகமாக இருக்கும், சான்சஸ் அதிகம். ஸ்மோக்கிங் கோரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் வந்துடுது. இது மட்டும் ஒபிசிட்டி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்க்குறோம் பெருங்குடலில் வந்து ஐபிடின்னு சொல்லுவோம், அதாவது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். இந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் டிசீஸ் வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ணல அப்படின்னா கிரானிக் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், அதாவது மோர் தென் 10 years அன்ட்ரீட்டட் ரிக்கரண்ட் சிம்டம்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு நான் முதலே சொன்னது தான், அல்சர் இருந்துகிட்டே இருக்குது, ட்ரீட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல வர்ற அந்த செல்ஸ் ஃபர்தராக டேமேஜ் ஆகி மல்டிப்ளை ஆகி கேன்சராக மாறிடுது. ஓகே. ஸோ ஐபிடி அனதர் ரீசன்ஸ் ஃபார் தி கோலன் கேன்சர். இந்த மாதிரி ஸ்டமக் கேன்சராக இருக்கட்டும், கோலன் கேன்சர், இது காமன் ரீசன்ஸ். கல்லீரல்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ். சரி. அந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ்னால கல்லீரலில் கேன்சர் வரும். அதனால தான் நம்ம வைரஸ் இருக்கா இல்லைன்ட்டு சர்ஜரி பண்ணுற பேஷண்ட் இல்லாமல் ஜென்ரலாக பாப்புலேஷன் ஸ்க்ரீன் பண்ண சொல்லுவோம். அந்த வைரஸ் வந்து அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். க்யூர் பண்ணிட்டா அந்த கேன்சர் இன்சிடென்ட்ஸு வராது. ஸோ தடுக்க முடியும். அப்புறம் ஆஃப்ளோடாக்சின்ஸ் தெரியும் உங்களுக்கு, அந்த அஸ்பெஸ்டோஸ், அதனால் சான்சஸ் வருது. கல்லீரலில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பினைன் டியூமர்ஸ் அதிகம், அதே மாதிரி ஹெமாஞ்சியோமான ரத்த கட்டி அதிகம், கேன்சர் இன்சிடென்ஸ் கம்மி. பட் இந்த கல்லீரலும் ஸ்மோக்கிங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கல்லீரல் கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஆஸ்பெஸ்டஸ் ரீசன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஹை பொல்யூட்டட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ், இதனால் கல்லீரலில் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ இவ்வளவு காரணங்கள் இருக்குது. அதான் சொல்கிறேன், நீ காரணம் மல்டிபிள் ரீசன்ஸு, அதில் ஒவ்வொரு உறுப்புக்கும் வர்ற ரீசன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டமக்னா நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி தான், ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் மேஜர் ரோலாக இருக்குது. ஹை சால்ட்டு, ஹை ஃபேட்டி டயட்டு, அது மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கிள்டு, அந்த மாதிரி இது வந்து மேஜர் ரோல் ஃபேக்டர். ஸ்மோக்கிங் ஆல் ரோல் ஃபேக்டர். கோலன் கேன்சர்னால் ஒபிசிட்டி, ஹை ஃபேட்டி ஃபுட்டு, லோ ஃபைபர் டயட்டு, பரம்பரையாக வர்றது, கோலானிக் பாலிப், இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த கேன்சர் வர்றதுக்கான காரணங்கள் வேறுபடும். பட் ஜென்ரலாக பரம்பரையாக வர்றது ஒரு ரீசன்ஸ், லைஃப் ஸ்டைலில் வந்து ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அனதர் காமன் ரீசன். ஓகே. ஸோ இத்தனை காசஸ் சொல்லியிருக்கீங்க. ஜென்ரலாகவே இப்போது நிறைய பேருக்கு வயிறு வந்து ஆரோக்கியமாக இருக்கான்னா இல்லை, ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டிபேஷன்லேயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ டைஜஷனாக இருக்குது, பசிக்காமையே நிறைய பேர் வந்து சாப்பிட்ற வழக்கமும் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது வந்து கேன்சருக்கான சிம்டமா இல்லை இது ஒரு ஜென்ரல் சிம்டம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, அது ஜென்ரல் சிம்டம் தான். பொதுவாகவே கேன்சருக்கான சிம்டம்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பசி எடுக்கலன்னு இருப்பாங்க, அதுக்கு என்ன ரீசனே தெரியாது. ஸோ நாள்பட்ட பசி இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், சரியாக சாப்பிட மாட்டாங்க. சரியாக சாப்பிட்லன்னா என்ன ஆகும், எனர்ஜி லெவல் குறையும். அதாவது எப்பயுமே ஒரு டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ பசியில் சரியாக சாப்பிட்றதுல டயர்டாயிடுறாங்க. இந்த 3 சேரும்போது என்ன ஆகும், வெயிட் லாஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் சரியான நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னா அனிமியா வந்துடும். இது வந்து காமன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எனி கேன்சர். ஸோ பசியில் எனர்ஜி குறையுது, வெயிட் லாஸ் இருக்குது, ரத்த சோகை நோய் இருக்குது, இது காமன் ரீசன்ஸ். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அன்எக்ஸ்பிளைன்டாக திடீர்னு எங்கேனா வந்து தோல்லையும் எங்கேயும் ஒரு கட்டி வரும், அந்த கட்டி சடனாக பெருசாகிடும். அப்போ அது கேன்சருக்கான காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வாயில் வந்து புண்ணு இருக்குது, அது வந்து ஒரு 2 to 6 weeks ஆர் 3 months வரைக்கும் ஆறாமே இருக்குது. ஏஜ் 50, 60 இருக்குது, ஸ்மோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, இல்லை பான் பிராக் போடுறாங்க, இல்லை சீவிங், அந்த உங்களுக்கு தெரியும் நிறைய இப்போ வந்து ட்ரக்ஸ் வந்துடுச்சு, அதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறாங்க, புகையில வாய்க்கில் வச்சுட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த அல்சர் கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வெல்லிங் சடனாக பெருசானாவோ, அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ் இருந்தாவோ, அன்எக்ஸ்பிளைன்டு அப்படைட் குறைஞ்சாவோ, இதெல்லாமே கேன்சருக்கான ரொம்ப காமனான ரீசன்ஸ். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சடனாக வந்து வாந்தியில் ரத்தம் வந்துடும், இல்லை மோஷம் போது ப்ளீடிங் இருந்திருக்கும். அப்போ அந்த உணவு பாதையில் எங்கேனா கேன்சர் இருந்தால் அதுலேருந்து வர்ற ரத்தம் தான் அது வெளிப்படுது. இது மட்டும் இல்லாமல் க்ரானிக் காஃப், அதில் ரத்தம் வரும். அப்போ நுரையீரலில்
கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்திருந்தால் அந்த மாதிரி பிளட் வரிச்சாங்க. மல்டிபிள் ரீசன்ஸ் இருந்தாலும் வெயிட் லாஸ் இருக்குது, ஃபெட்டிக்காக இருக்காங்க, ஸ்பூட்டத்தில் பிளட் இருக்குன்னா லங் கேன்சர் இருக்கிறது சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை பொறுத்து தான் நம்ம வந்து எந்த உறுப்பு பாதிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுதான் காமன் சிம்டம்ஸ் ஃபார் கேன்சர். ஓகே. ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் நீங்கள் எப்படி அது சொல்வீங்க? இல்லை, ஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் எந்த உறுப்பில் இருக்கோ அந்த உறுப்பை பொறுத்து நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குடல்னு வச்சுக்கோங்களேன். குடல் வந்து அந்த மியூக்கோசா சப்மியூக்கோசா அப்படின்னா அது ஸ்டேஜ் 1. மசில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடுது, அது ஸ்டேஜ் 2. மசில் வந்து இன்வால்வ் ஆகி வெளியில் வந்து நெறிக்கட்டிக்கெல்லாம் பரவுது, அப்போ அது ஸ்டேஜ் 3. அதுவே டிஸ்டன்ட் ஆர்கன்ஸுக்கு எப்பயுமே ஒரு உறுப்பில் இருக்கிற ஒரு கேன்சர் இன்னொரு உறுப்புக்கு பரவிட்டா அது வந்து ஸ்டேஜ் 4ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெருங்குடலில் வர்ற கேன்சர் லிவருக்கு போகுது, ஸ்டமக்கில் வர்ற கேன்சர் லிவருக்கு போகுது அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் 4. ஏன் லிவருக்கு போகுதுன்னா ஸ்டமக்குக்கும் லிவருக்கும் இருக்கிற ரத்த ஓட்டம் வந்து ஒரே ரத்த குழாய் மல்டிபிள் பிரான்ச்சஸில் போகுது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். அப்போ ஒரு உறுப்போட பாதிப்பு இன்னொரு உறுப்புக்கு பரவிடுது. ஓகே. ஸோ ஒரு உறுப்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது ஸ்டேஜ் 2, பக்கத்தில் போனால் ஸ்டேஜ் 3, அதுவே வந்து டிஸ்டன்ட் ஆர்கன் போனால் ஸ்டேஜ் 4. அதான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டேஜ் 1 க்யூரபிள், ஸ்டேஜ் 2 ஆர்கனை பொறுத்து சம்டைம்ஸ் க்யூரபிள், 3 டோட்டலி கண்ட்ரோலபிள் ட்ரீட்டபிள், 4 பேலியேட்டிவ் கேர் தான், க்யூர் பண்ண முடியாது, பட் we can have control over the disease. லெட்ஸ் டாக் அபவுட் அந்த அறுவை சிகிச்சை சர்ஜரி அப்படிங்கிறது என்ன ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க, அண்ட் எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கேன்சர் வந்து நம்மளால் இந்த மாதிரி சர்ஜரியில் சரி பண்ண முடியும்? இல்லை, பொதுவாகவே வந்து உடம்புல எந்த பார்ட்டில் கேன்சர் இருந்தாலும் சர்ஜரியில் க்யூர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஸ்டேஜ் 1 கேன்சர் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண போகிறோம். அறுவை சிகிச்சை மூலிமா நம்ம வந்து அந்த இன்வால்வ் ஆன பார்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டமக்கை வந்து நாங்கள் டிவைட் பண்ணுவோம், அதாவது ஃபண்டஸ், பாடி, ஆண்ட்ரம் அந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். அப்போ அது எந்த போர்ஷனில் இருக்கோ அந்த போர்ஷன்லேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் நார்மல் டிஷ்யூ சேர்த்து எடுத்துருவோம். ஓகே. சம்டைம்ஸ் வந்து புவர்லி டிஃபரன்ஷியேட்டட் டைப்பாக இருக்குன்னா 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ரிமூவ் பண்ணுவோம். அதுவே ஈசோஃபேகஸும் ஸ்டமக்கும் சேர இடத்துல கேன்சர் வருதுன்னா டோட்டல் ஸ்டமக்கும் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஸ்டமக் கேன்சர்னாலும் அது எந்த இடத்துல பாதிச்சிருக்கோ அந்த இடத்த பொறுத்து நம்ம வந்து சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நம்ம வந்து லேப்ரோஸ்கோபி பண்ணுறோம், இப்போ ரோபாட்டிக் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஓப்பன் சர்ஜரி அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ காலத்தின் டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் ரிஃபைன்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீமோதெரபியாக இருக்கட்டும், சர்ஜரியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஆர்கன் பேஸ்டு கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்ல க்யூர் ரேட் அதிகமாகிடுச்சு. அப்போ கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து சர்வைவல் வந்து லாங்கிவிட்டி. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் கேன்சராக அவங்க வந்து 5 இயர்ஸ்க்கு மேலே உயிரோடு இருக்கிறது ரொம்ப ரேராக இருந்தது. இப்போ 10 இயர்ஸ் ஈவன் 15-20 இயர்ஸ் வரைக்கும் உயிரோடு இருக்காங்க பேஷண்ட்ஸ். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஒன்று ஆரம்பத்திலே வந்திருக்காங்க, நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஃபாலோஅப்புக்கு வராங்க. ஃபாலோஅப் வரும்போது அவங்களுக்கு ஏர்லியராக கேன்சர் வந்து டிடெக்ட் பண்ணால் க்யூர் பண்ணிடலாம். மறுபடியும் வராமல் இருக்குதா கரெக்டாக அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு அர்த்தம். ஸோ அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணலாம், ரொபாட்டிக்கில் பண்ணலாம். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அவசியம்னா நம்ம ஓப்பன் சர்ஜரி தான் பண்ண முடியும். ஸோ எல்லா பேஷண்ட்டும் நம்ம லேப்ரோஸ்கோப்பிலே பண்ணிவிடுவோம், எல்லாருக்குமே நம்ம ரொபாட்டிக் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பேஷண்ட்ஸுக்கு வர்ற எந்த ஆர்கன் இன்வால்வ் இருக்குது அதை பொறுத்தும், ஸ்டேஜஸை பொறுத்தும், அதோட இன்வால்மெண்ட்டை பொறுத்தும், பேஷண்ட்டுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இப்போ ஏஜ் 70+ இருக்காங்க, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ லேப்ரோஸ்கோப்பி ரொபாட்டிக்கும் போது லாங் ஸ்டாண்டிங் அனஸ்தீசியா அவங்க வித்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா நம்ம வந்து பேலியேட்டிவ் ப்ரொசீஜர் ஷார்ட் டைமாக பண்ணுறோம் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் கூட பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ், பேஷண்ட்டுடைய கோமாரிட் ஃபேக்டர்ஸு, ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சர், இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சுகந்திமா. சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து? நாங்கள் திண்டிவனம் பக்கத்தில். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயதுமா? வயது 45மா. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா, சொல்லுங்கள். இப்போ எனக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆகுதுங்க ஐயா, பேக் பெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஐயா. ஓகே. அது பண்ண உடனே வயிறு வலி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. சரிம்மா. வயிறு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவர்கிட்டே போனால் அவங்க வந்து கர்ப்பப்பை எடுக்கணும், கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஐயா. அதை எடுத்துக்கின்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன், பக்கத்தில் வந்து கோரிமேடு பக்கத்துலங்க ஐயா. சரி. அங்கே போனால் இப்போ வந்து மெரினான்னு ஒன்று வயிற்றுல ஃபிட் பண்ணிக்கிறாங்க ஐயா. என்னம்மா? மெரினான்னு ஒன்று வச்சிருக்காங்க ஐயா. ஏன்னா 6 மாதம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி, வேணாம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு
மெரினான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க என் வயித்துல. ஆ அது வச்ச பிறகு நான் வந்து வயிறு வலி நிறுத்தி சோத்து கை பக்கம் வயிறும் இடுப்பும் ப்ரெஷரான வலி இருக்குதுங்க ஒரு 10 நாளா தொடர்ந்து. ம் அவங்க டாக்டர் கிட்ட கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா குறையும்ன்றாங்க. அதனால தான் என் சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வயிறு வலி அடி வயிறு வலியா மேல் வயிறு வலியா, அதாவது தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு மேலேயா? ஃபுல்லா தான் இருந்ததுங்க ஐயா, தொப்புல இருந்து கீழே சோத்து கை பக்கம் வரைக்கும் ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா வலி. பசி எப்படி இருக்கு உங்களுக்கு? பசி எல்லாம் அதெல்லாம் கரெக்டா இருக்குதுங்க ஐயா, வாந்தி மட்டும் வர மாதிரி இருக்குதுங்க ஐயா. சரி, இப்போ உங்களுக்கு வயிற்றுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா இது வரைக்கும்? பண்ணிட்டாங்க, எத்தனையோ முறை பண்ணிடுறாங்க. சிடி ஸ்கேனா சாதாரண ஸ்கேனா? ரெண்டுமே பண்ணிடுறாங்க ஐயா, சிடி ஸ்கேனும் பண்ணிடுறாங்க. இப்போ சிடி ஸ்கேனில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க? அதான் என்டோமைசின் சொல்றாங்க, சதை வந்து பெருசா இருக்குது. எது கர்ப்பப்பை வாய்க்குள்ள சதை பெருசா இருக்குன்னு சொன்னாங்களா? சதை பெருசா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, அது எதனா சைஸ் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 8 மில்லிமீட்டர் 12 மில்லிமீட்டர் அப்படி எதனா ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லையா, இருக்கிறத விட வந்து 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லைங்க 6 மாசம் ஆகுது இந்த முது ஆபரேஷன் பண்ணி. ஓகே. அதனால வந்து உடனே இன்னொரு ஆபரேஷன் வேணாம்னு சொல்லிட்டு அந்த மெரினா வச்சிருக்காங்க. சரி, இது உங்களுக்கு மென்சஸ் ப்ளீடிங் இருக்கா? இருந்ததுங்க, ஆனால் அது வச்ச பிறகு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ அந்த வயிறு வலிக்கு ரீசன் வந்து ஒன்று நீங்கள் டைம் சாப்பிட்றீங்களா, சரியாக சாப்பிட்றது இல்லையா? நல்லா சாப்பிட்றேங்க, கரெக்டாக தான். சரி, அப்போ நீங்கள் வந்து பெயின் கில்லர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேரஸ்டமால் இல்லைனா வந்து ட்ரோட்டின் இல்லை மயோஸ்பேஸ் அந்த மாதிரி மைல்டு பெயின் கில்லர் எடுத்தால் போதும். பேக்கில் பெயின் இருக்கிறதுனால இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை நம்ம ஆப்ரேட் பண்ண டாக்டரை போய் பார்த்துருங்க. சரிங்க சார், அதான் அவரை பார்த்துக்கோங்க. அவர் வந்து பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பயப்பட வேணான்றாரு. அதான் பயப்பட வேண்டியது இல்லை. அதாவது வலியை தாங்க முடியுதுன்னா பொறுத்துக்கோங்க, முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு முறை பார்த்துட்டு அந்த வலிக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் மாற்றி கொடுக்க சொல்லிடுங்க. சரிங்க சார். வலியோடு இருக்க வேண்டாம், மற்றபடி பயப்பட வேண்டியது கிடையாது. அது 2 மில்லிமீட்டர் நார்மலாக இருக்கிறது அதிகமாக இருக்குன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியது. 2 சென்டிமீட்டர் இல்லை 2 மில்லிமீட்டர், ஓகே, அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இந்த புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கும் போது இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ இறைப்பையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் என்னெல்லாம் பண்ணணும்? ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி ஒரு பேசிக் செக்அப் பண்ணிவிடுவோம். பேசிக் செக்அப்னா தட் இன்க்ளூசிவ் ஆஃப் நமக்கு வந்து உடம்புல ரத்தம் நார்மலாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஹீமோகுளோபின் லெவல் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஓவராலாக சுகர் இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். லைபிட் ப்ரொஃபைல் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம். லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன், இது எல்லாமே ஓவரால் அசஸ்மெண்ட் தான் ஜென்ரல் செக்அப், அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து என்ன பேசிக்காக அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம். அல்ட்ராசவுண்டில் பொதுவாகவே வயிற்றில் எதனா பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதாவது ஒரு கல் இருக்குது, இல்லை ஒரு வீக்கம் அதிகமாக இருக்குது, இல்லை ஆர்கன் எதனா பெருசாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம பித்தப்பையில் கல் இருக்குது, இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதற்கப்புறம் இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து பசியே இல்லை, வெயிட்டு குறைஞ்சிடுச்சு, இல்லை வாமிட்டிங்கில் வந்து ப்ளட்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ எண்டோஸ்கோப்பி ஒன்று பண்ணணும். எண்டோஸ்கோப்பி மூலிமா என்ன பார்ப்போம்னா உணவு குழாயிலையும் இறைப்பையிலையும் எதனா பாதிப்பு இருக்கா, எதர் அல்சரா இல்லை அசிடிட்டியா இல்லை கேன்சரா. சப்போஸ் ப்ளீடிங் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அது அல்சர் ப்ளீடிங்காக கூட இருக்கும், நாட் நெசசரிலி கேன்சர். சப்போஸ் அல்சர் இருக்குது அப்படின்னா அந்த அல்சர் வந்து சதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். ஓகே, கேன்சர் மாதிரி எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அது அல்சராக கேன்சராக தெரிஞ்சிடும். கேன்சர்ன்றது வந்து உங்களுக்கு வந்து நல்லா டீப் சீட்டட் அல்சர், வீக்கமாக இருக்கும், இல்லைனா கட்டி மாதிரி இருக்கும், தொட்டாவே ப்ளீட் ஆகிடும். ஸோ இட்ஸ் ப்ளீட்ஸ் ஆன் டச்சுன்னு சொல்லுவோம், ஹைலி ஃப்ரையபிள். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு தெரியும் பார்க்கும்போது கேன்சர் தான் அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 கார்னர்ஸில் பயாப்சி எடுத்து டெஸ்ட் காமிச்சிடுவோம். இது மஸ்ட்டு. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து கேன்சர் மார்க்கர்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, CA99 மார்க்கர்ஸு, அதுக்கப்புறம் CEAN கார்சியோமெஜனிக் ஆன்டிஜன் இருக்குது. இந்த மார்க்கர்ஸ் அனுப்பிச்சுட்ருவோம். இது மட்டும் இல்லாமல் பயாப்சி ரிப்போர்ட் வந்த பின்னால் அதனுடைய சிவியரிட்டி கிரேடிங்னு சொல்லுவோம், டைப்ஸ் ஆஃப் கேன்சர் சொல்லுவோம். அதாவது வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், மாடரேட்லி, புவர்லி, அன்டிஃப்ரென்ஷியேட், இந்த 4 கேட்டகரி இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்டமக்கில் கேன்சர் இருக்குது, பயாப்சி எடுத்துட்டோம், டெஸ்ட்டு காமிச்சிட்டோம். சிடி ஸ்கேன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ஸ்டேஜிங். இப்போ வந்து ஸ்டமக்கில் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது தான் தெரியும். அதே லிவரில் இருக்கிற கட்டி, ஸ்டமக்கில் இருக்கிற கட்டி வாழை விட்டு வெளியில் பரவி இருக்கா இல்லையா, வெளியில் பரவிந்தால் எந்த அளவு பரவி இருக்குது, பரவந்த நெறிக்கட்டி மட்டும் பரவி இருக்கா, இல்லை பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் போய் இன்வால்வ் ஆகிருக்கா, கல்லீரலுக்கு போயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன். ஓகே, ஸோ சிடி ஸ்கேனில் ஸ்டேஜிங் அசஸ் பண்ணுவோம். பயாப்ஸில் என்ன டைப் ஆஃப் டியூமர்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம்.
அதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் இப்போ பண்ணுறோம். பெட் ஸ்கேனில் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னால் அதனுடைய ஸ்ப்ரெட்டிங் கேரக்டர். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஸ்மால் லீஷன்ஸ் சிடி ஸ்கேனில் மிஸ் பண்ணது கூட பெட் ஸ்கேனில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. அதே மாதிரி போனுக்கு பரவி இருக்கா, இல்லை சம் அதர் பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கா, ஸோ ஹோல் பாடியில் எங்கே இந்த கேன்சர் பரவி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நமக்கு வந்து பயாப்சி இருக்கும்போது அதில் கேன்சர் மாதிரி வந்திருக்காது, பட் நம்ம கேன்சர் தான் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம டவுட் இருக்கும்போது பெட் ஸ்கேன் பண்ணும்போது அதனுடைய ரியாக்ஷனை வச்சு நமக்கு வந்து அது கேன்சரா இல்லையான்னு இன்னொரு முறை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மாதிரி பெட் ஸ்கேன் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் டெஸ்ட்டு. ஒரு ஜென்ரல் செக்கப், அதுக்கப்புறம் வந்து பேசிக் எண்டோஸ்கோபி, ஸ்கேனு, பயாப்சி ரிப்போர்ட்டு, அசஸ்மெண்ட்டு, இதை பொறுத்து நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரொசீஜர் அந்த பேஷண்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அஜிமா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சேட்டர்லேருந்து பேசுகிறோம். எங்கேருந்து? சேட்டர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 29 மேம். சொல்லுமா, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து ஒரு 6 மாசமே அல்சர் இருக்குங்க சார். ஓகே, அல்சர் எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தீங்களா? டாக்டர் கிட்ட போய் இல்ல சார், இங்க லோக்கல்ல தான் டாக்டர் கிட்ட போனோம். சரி. அது கொஞ்சம் போயிட்டு வந்தால கொஞ்ச நாள் சரியாயிடுச்சு. சரி. அது திரும்ப நாங்க வேலைக்கு போயிட்டனால சரியா சாப்பிடாது, எனக்கு திரும்ப அது கண்டினியூ ஆயிடுச்சு சார். அது எவ்வளோ நாளாக மெடிசன் எடுத்தீங்க? 15 நாள் மட்டும் கொடுத்தாங்க. 15 நாள் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பார்க்க சொல்லியிருப்பாரு டாக்டர்? இல்லைங்க சார், அதெல்லாம் சொல்லலைங்க சார். ஜென்ரலாக அல்சர்னு டயக்னோஸ் பண்ணாங்களா எண்டோஸ்கோப்பியில்? அதுவும் இல்லைங்க சார். இல்லைம்மா, இப்போ எண்டோஸ்கோப் பண்ணாங்க, அல்சர் இருக்குன்னு சொன்னாங்களா அசிடிட்டின்னு சொன்னாங்களா? ஆசிடிட்டி. அதான் சார், வயிறு எரிச்சல், புளிச்சியப்போம், நெஞ்சு எரிச்சல். கரெக்டு. அல்சர் இருந்துச்சா ஸ்டமக்கில் எண்டோஸ்கோப்பியில்? அது தெரியலைங்க சார். சரி, ஜென்ரலாக வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா அசிடிட்டி இருக்குது, புளிப்பாப்பு இருக்குது, பர்னிங் பெயின் இருக்குது, இல்லை அல்சர் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் மினிமம் 6 வீக்ஸ் to 12 வீக்ஸ். அப்போ தான் அந்த புண்ணு ஆறும். 2 வீக்ஸ் நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு மறுபடியும் போய் டாக்டரை பார்த்துருக்கணும். உங்களுக்கு அந்த 2 வீக்ஸ் கொடுத்த மெடிசன்ஸ் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தா அதை பேஸ் பண்ணி மறுபடியும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் 4 வீக்ஸ் மெடிசன்ஸ் கொடுப்போம். இல்லைங்க சார், அந்த மெடிசன் சாப்பிட எனக்கு இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு சார். அப்போ வந்து நம்ம மெடிசன் சேஞ்ச் பண்ணணும். சரி, இப்போ வந்து அல்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரக்கில் வேலை செய்யாது. மார்னிங் ஈவினிங் மெடிசன் எடுக்கணும். அதில் 3-4 ட்ரக்ஸ் காம்பினேஷன் கொடுப்போம். அல்சர் இருந்தால் அதை பயாப்சி எடுத்து நான் முதல்ல சொன்ன பாருங்கள், ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அந்த இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கு எராடிகேஷன் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இல்லைனா இவங்களுக்கு வந்து ரிக்கரண்ட் டைப் ஆஃப் சிம்டம்ஸு, ரிக்கரண்ட் அல்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன்று அல்சருக்கான கண்டுபிடிக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து பண்ணும்போது சரியாக தெரியல அப்படின்னா ரிப்பீட் எண்டோஸ்கோப் பண்ணணும். ஸோ க்ரானிக்காக பெயின் இருந்துகிட்டே இருக்குது, நாட் கண்ட்ரோல்டு பை ரெகுலர் மெடிசின்ஸ் அப்படின்னா ரிப்பீட் எண்டோஸ்கோபி, இஃப் நெசரி பயாப்சி பேஸ் பண்ணி நம்ம சப்போஸ் ஹெச்பைலரி பாசிட்டிவ் அப்படின்னா ஹெச்பைலரி எராடிகேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஒரு காலர் லைனில் இருக்காங்க டாக்டர், பேசுகிறது வந்துடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்து இருக்கீங்கம்மா. அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? மஞ்சுளா கும்பகோணம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தாங்க 58 வயசு. எனக்கு பேசுங்க டாக்டர். கர்ப்பப்பை எடுத்தாச்சு, மூளை ஆபரேஷன் பண்ணியாச்சு. இந்த தைராய்டு போறது ரொம்ப கஷ்டமா போகுது. என்னம்மா, மோஷன் போறது கஷ்டமா இருக்கா? என்ன ப்ராப்ளம் இருக்குமா? மேடம், அம்மா டிவி பார்க்காதீங்க. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிருக்காங்க. 58 வயசு. இல்ல, இப்போ உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? என்ன ஆபரேஷன் பண்ணாலும் சரி, இப்போ என்ன தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? எனக்கு தைராய்டு போகணும் ஃப்ரீயா. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தைராய்டு போறேன், மருந்து சாப்பிடுறேன், இதெல்லாம் சாப்பிட்டு தைராய்டு போறேன். அது போகாம தைராய்டு போகணும். உங்களுடைய டயட் எப்படி, என்ன சாப்பிடுறீங்க டெய்லி? இப்போ நேற்று காலையில நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுறீங்க? மத்தியானம் சாப்பாடு, நைட்டு டிஃபன் சாப்பிடுறேன். ஒரு வேளை தான் சோறு. நிறைய காய்கறி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் எடுக்கிறோம். காய்கறிக்கு இது நீங்க சொல்றதெல்லாம் எடுக்கிறோம். தண்ணி நிறைய குடிக்கிறீங்களா? தண்ணி நிறைய நான் குடிப்பேன். வெயிட் நார்மலா இருக்கீங்களா? ரொம்ப சாப்பிடுறேன். வெயிட் நார்மலா இருக்கீங்களா? ரொம்ப குண்டா இருக்கீங்களா? வயிற்றுக்கார ராஜு. வெயிட் 45. 45 தான் இருக்கீங்க. மலச்சிக்கல் எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? அந்த மலச்சிக்கல் இந்த மூளை ஆபரேஷன் பண்ணி கூட மலச்சிக்கல் கஷ்டமா தான் போகுது. அது நல்லா போக மாட்டேங்குது.
அதுக்கு முந்தி கொஞ்சம் முக்கி தான் நான் போவேன். ரத்தம் எல்லாம் வந்து இது ஆயிடுச்சு. அதான் இப்போ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதுங்க. இல்லை இப்போ என்னன்னு இவங்களுக்கு எனக்கு தெரியல. இந்த மாத்திரை உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தனால தான் மூலமே வந்திருக்கு. இப்போ இவ்வளோ மலச்சிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் டெஸ்ட்டு வந்து சிடி ஸ்கேன் இல்லைனா கொலனோஸ்கோப் பண்ணியிருக்கீங்களா? சரி, நம்ம தொடர்ந்து நீங்க டிவில இதற்கான விளக்கத்தை இவங்களுக்கு என்ன பாருங்க. ப்ராப்ளம்னா கிரானிக் கான்ஸ்டிபேஷன். அந்த ரொம்ப நாளாக நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தனால தான் அவங்களுக்கு வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. பைல்ஸுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போ கான்ஸ்டிபேஷன் வந்துட்டே இருக்குது. மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, பட் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு க்யூர் ஆகலை. ஷி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும். கொலனோஸ்கோப் பண்ணி குடல் நார்மலாக இருக்கலன்னு பார்க்கணும். ஒரு சிலருக்குன்னா குடல் நார்மலாக இருக்கும், பட் அவருடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது ஸ்லோ டிரான்சிட் கோல்னு சொல்லுவோம். அதாவது குடல் வந்து நார்மலாக சுருங்கி விரியிறது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஜென்ரலாக ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தான் மோஷன் போகும். இந்த பெருங்குடலில் வந்து என்ன மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மோஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் பொதுவாகவே சிறுகுடலில் தண்ணி மாதிரி இருக்கும். பெருங்குடலுக்கு வந்து நம்ம டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வரும்போது ரைட் சைடை ஆஃப் ஆஃப் த கோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செமி சாலிட் மாதிரி தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வாட்டர்லாம் அது ஃபுல்லாக பெருங்குடல் உறிஞ்சதும் இந்த பக்கம் டிஸ்டலாக மலைக்குடல்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து நிற்கும் போது தான் மோஷன் ஹார்ட் ஆகும். இதுதான் மெக்கானிசம். ஸோ இருக்கிற வாட்டர் வந்து உறிஞ்சிறது தான் பெருங்குடலோட மெயினான ஒர்க்கு. எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணாலும் மெயின் ஒர்க் வந்து இருக்கிற வாட்டர்லாம் உறிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், இவங்களுக்கு வந்து மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகுது. மோஷன் வந்து 1 or 2 days இல்லை மோர் தென் 2 days ஒன்ஸ் தான் போகுது. ரொம்ப நேரம் ஃபார்ம் ஆன மோஷன் குடலே தங்கிடுது. எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப நேரம் தங்குதோ அவளுக்குள்ள இருக்கிற வாட்டரில் உறிஞ்சிடும். அப்போ கீழே வந்து ஃபஸ்ட்டு தங்கின மோஷன் வந்து ஹார்ட் ஆகிடும். மேலே இருக்கிற மோஷன் வந்து செமி ஃபார்ம்டாக இருக்கும். அப்போ ஹார்டாக இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாலும் மோஷன் வராது. அந்த ஃபஸ்ட்டு இருக்க ஹார்டாக இருக்கிற மோஷன் வெளியில் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றெல்லாம் இறங்கிடும். பட் இவங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் சொல்லுவோம். அதாவது மோஷன் கம்ப்ளீட்டாகவும் போகல. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் போக போக அந்த குடல் வந்து வீக் ஆகிடும். அது மெக்கானிசமே எப்படின்னா, அந்த மலக்குடல் அழுத்தம் கொடுக்கும்போது ஆசனவாய் விரியணும். ஸோ டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான், தேங்கி இருக்கிற தண்ணி வெளியில் வரதுன்னு டேப் ஓப்பன் பண்ணுறோம். அதேமாதிரி குடலில் வந்து மோஷன் தங்கியிருக்கு, வெளியில் வரணும், அது சிக்னல் பிரெயினில் இருந்து வந்துடும். டக்குன்னு குடலை வந்து சுருங்கும். அப்போ இருக்கிற மோஷன் அழுத்தும் போது கீழே இருக்கிற ஆசனவாய் ஓப்பன் ஆகிடும். அப்போ தான் மோஷன் வெளியில் வரும். இந்த ப்ராப்ளம் வந்து ஃபெட்டிக் ஆகிடும். மசில் மோஷன் தங்கிட்டே இருக்கும்போது குடல் பெருசாகிடுது. அப்போ அதோடைய கன்ட்ராக்ஷன் கெப்பாசிட்டி குறையுது. அப்போ இதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா டிஸ்கோஆர்டினேஷன் பிட்வீன் தி ரெக்டம் அண்ட் ஆனஸ். ஓகே. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் போக அதிகமாக தான் போகும். அப்போ அதிகமாக போகிறது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பரான மெடிசன்ஸு, டயட்டு, லைஃப் ஸ்டைல் 3மே ஃபாலோ பண்ணணும். ஓகே. இவங்களுக்கு எந்த மெடிசன் சூட்டபிளோ அந்த மெடிசன் எடுத்தால் தான் அவங்களுக்கு மோஷன் டெய்லி போகும். இப்போ முதல்ல மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா டல்க்ளோக்ஸ் எடுத்துப்பாங்க, செனாசாஃப்னு உங்களுக்கு வந்து ஆயுர்வேதா சித்தால் மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எடுப்பாங்க. டூஃப்ளாக் எடுத்துப்பாங்க. யாரை கேட்டாலும் நான் டூஃப்ளாக் எடுத்துக்கிடுவாங்க. அதுலேயே இப்போ வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நியூ ரிசர்ச் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு. இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து 5 mg போட்டால் மோஷன் ஃப்ரீயாக போயிடும். பட் எந்த பேஷண்ட்டுக்கு அதை கொடுக்கணுன்றது நாங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன், ரீசன் ஃபார் தி கிரானிக் கான்ஸ்டிபேஷன், அதுக்கான ப்ராப்பர் சூட்டபிள் மெடிசன் ப்ளஸ் டயட்டு, லைஃப் ஸ்டைல் மாற்றினா நமக்கு சரியாகும். சூப்பர். ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நாம ரீசன் ஃபார் தி கான்ஸ்டிபேஷன். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு வசனம் மேடம். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் சார்? 42 வயசு. சொல்லுங்கள் சார். சார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே என்ட்ரன்ஸ் பார்த்தோம். ஓகே. இப்போ வயிறில் வந்து அல்சராக இருக்குது குடல்லாம். சரி. அப்புறம் வந்து நம்ம கை மேலே சேஃப்டி தோல் இருக்குல்ல, அந்த மாதிரி தோல் வந்து உள் சைடு வந்து பாடியில் உனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? உள் சைடில் வந்து நமக்கு பாடியில் சேஃப்டி தோல் இருக்குது. இப்போ நம்ம கையில் மேலே தோல் இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி பாடியில் வந்து உள் சைடு இருக்கிற தோல் இல்லைப்பா அப்படின்னாங்க. எது ஸ்டமக்லையா? ஸ்டமக்கில் உள்ள. சரி. பாடியில் உள் சைடில் பாடியில் வந்து தோல் இல்லை, டேமேஜ் ஆகிடுது. அதனால ஹைப்பர் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது உனக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோ ஆர்டி 40 ஒரு டேப்லெட்டும் ஒரு ஜெல் ஒன்று மருந்து ஒன்று கொடுத்தாங்க. சரி. சாப்பிட்டேன். இது மாதிரி ட்ரிங்க்ஸ் பேக் கொஞ்சம் இருக்குது, திடீர்னு ட்ரிங்க்ஸ் பேக்லாம் சாப்பிட்டா கொண்டா வயிறு வந்து நம்ம பயந்துட்டான். ஏன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் அந்த வயிறு நமக்கு பக்கு நடிச்சுக்கல. ஆமாம், அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் எனக்கு ஆகுது சார். ஏன்னா ஒரு அடிக்கடி அந்த ப்ராப்ளம் இருக்குது, வயிறு வந்து பக்கு நடிச்சு பயம் வர மாதிரி. அதான் வயிறு படப்படன்னு அடிச்சுது நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்ல? ஆமா சார். இப்போ நம்ம திடீர்னு பயந்துட்டா வயிறு அடி வயிறு அடிச்சுக்கலாம்.
சரி இப்போ அந்த மாதிரி வயிற்றுல இருக்கிற நரம்பெல்லாம் வந்து அடிச்சுக்குது. இல்லை சைக்காட்டிக்கெல்லாம் மாத்திரை கொஞ்சம் சாப்பிட்டுங்க சார். அதனால ப்ராப்ளம் இருக்குமா குடல்னா இல்லையா? அதான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேனிக் கண்டிஷன் இருக்கிறதுனால சைக்காட்ரிக் மெடிசன் எடுக்கிறீங்க. பட் அந்த சைக்காட்ரிக் மெடிசன் எடுக்கிறதுனால நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களா? சைக்காட்டிக் மாத்திரை போட்டால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கரெக்டாக போட்டுருந்தா அந்த மாதிரி இடையில எப்படின்னா நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டனால வருதா இல்லை இந்த குடல்னால பிரச்சனால வந்து அந்த மாதிரி நரம்பு வயிற்றுல இருக்கிற நரம்பு அடிச்சுக்குதா? எண்டோஸ்கோபி மறுபடியும் ரிப்பீட் பண்ணிங்களா பண்ணலையா? இல்லை பண்ணல சார். ஒன்று 5 வருஷம் முன்னாடி பண்ணது தான். இப்போ நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுத்தும் வயிறு வலி இருக்குதா இல்லை இல்லையா? மெடிசன் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிலாம் போட்டால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. நம்ம மருந்து குடிச்சா கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, ஒரு வேளை எடுக்கிறீங்களா நெக்ஸ்ட் போர் ஆடி? 2 வேளை எடுக்கிறீங்களா? 2 வேளை சார். சரி, இப்போ எப்படின்னா 5 இயர்ஸாக நீங்கள் அப்பப்போ மெடிசன் எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. சிம்டம்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, இருந்தாலும் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கணும் போது மறுபடியும் ஒரு ஜென்ரல் செக்கப் ப்ளஸ் எண்டோஸ்கோபி ரிப்பீட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், உள்ளே போய்ட்டு அந்த மியூக்கோசா, நீங்கள் சொல்கிறது வந்து மியூக்கோசா அந்த ஃபஸ்ட் லேயர் அது வந்து ஆறிடுச்சா, நல்லா இருக்கா, இல்லை மறுபடியும் அந்த இடத்துல கேஸ்ட்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் இருக்கா, இல்லை அல்சர் எதனா இருக்கான்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெடிசன்ஸ் எடுத்து க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ்லாம் கம்ப்ளீட்லி க்யூரபிள். இதில் என்னென்னா மெடிசன்ஸ் மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட அந்த ஆல்கஹால் ஹேபிட் இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் என்ன தான் மெடிசன் எடுத்தாலும் க்யூர் ஆகாது. ஸோ உங்களுக்கு அப்பப்போ பெயின் வரும், பசி குறையும், அதே மாதிரி அன்ஈஸியாக இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும். இந்த சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் நீங்கள் கன்டியூம் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ யூ ஷுட் குவிட் தி ஆல்கஹால் ஃபஸ்ட்டு. மறுபடியும் எண்டோஸ்கோப் பண்ணிட்டு ப்ராப்பராக இப்போ என்ன இருக்க அது மாதிரி மெடிசன்ஸ் கரெக்டாக எடுக்கணும், டயட்டு மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு க்யூர் ஆகும். அதனால் மறுபடியும் போய் டாக்டர் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் செல்வம், திருப்பூர். யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க. வயசு 61. சொல்லுங்கள் சார். எனக்கு அடிக்கடி வெளியே மலச்சிக்கல் தலைமையா இருக்கு. ஓகே சார். எனக்கு ஸ்ட்ரோக் 2021 வந்து அது சைடு ஸ்ட்ரோக் மாதிரி. ஓகே. தெரபியல் டாக்டர் பார்த்து இப்போ எந்திரிச்சு உனக்கு நடக்கிறேன், நானே பஸ் ஏறி போறேன். ஆனா மோஷன் வந்து ஃப்ரீயாவே போக மாட்டேங்குது. முக்கை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. கிரீமா பேன்ல வந்து 2 மூடி 20 ml குடிச்சா நல்ல மொட்டை தண்ணி மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி போகுது. ஓகே. அந்த கிரீமா பேன் அளவை குறைச்சிட்டோம்னா கொஞ்சம் மலச்சிக்கல் மோஷன் ஹார்ட் ஆயிடுது. ஓகே, ஹார்ட் ஆயிடுது. ஆமாங்க. இப்போ இதுக்காக என்ன டெஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? நான் கொலனாசுரபிலாம் எடுத்துட்டேங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று ஸ்கேனும் பார்த்தாச்சு. ஓகே. இப்போ டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? டயட் வந்து எப்போ கூட இப்போ வீட்டில் உள்ள வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வீட்டில் இருக்கிறதுனால காலையில் டயட் 10:30 10:30 சாப்பிடுவேன், மதியம் 2:30 2:30 சாப்பிடுவேன், நைட்டு 9:00 9:00 சாப்பிடுவேன். சுகர் இருக்கா உங்களுக்கு? சுகர் 220 இருக்கு. கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா உங்கள் ஏஜுக்கு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் போதும் கான்ஸ்டிபேஷன் வந்துடும். ஸோ இதில் மெயினாக வந்து என்ன வெயிட் இருக்கீங்க? வெயிட் வந்து 90 இருக்குங்க. 90. ஸோ வெயிட் அதிகமாக இருக்கீங்க. இப்போ வந்து ஒரு 15 to 20 kg வெயிட் அதிகம். ஸோ வெயிட் அதிகமாக இருக்கீங்க, சுகருக்கு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. இப்போ டெய்லி வாக்கிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? அது எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாம் போகிறேன். ஓகே, குட். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வெயிட்டு குறைக்கணும், சுகரை கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வரணும். டயட் டோட்டலாக டயபெட்டிக் டயட்டில் ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஃபைபர், ஹோல் வீட்டு ப்ரௌன் ரைஸில் எடுத்து ஹை ஃபைபர் டயட்டு. நிறைய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கீரை டெய்லி ஃபுட்டில் பார்த்துக்கணும். அதாவது ஒரு கூட்டு, ஒரு பொரியல், கீரை, அது மாதிரி நீங்கள் ஹை ஃபைபர் டயட் எடுக்கணும். ஹைட்ரேஷன் நல்லா இருக்கணும். டெய்லி நீங்கள் வந்து உங்கள் வெயிட்டுக்கு மினிமம் வந்து 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அட்லீஸ்ட் 3 liters தண்ணி குடிக்கணும். ஸோ அந்தளவு தண்ணி குடிக்கணும். அப்படி குடித்தா தான் உங்களுக்கு டைஜஷனும் ப்ராப்பராக இருக்கும், ஹைட்ரேஷன் பெட்டராக இருக்கும். தானாகவே உங்களுக்கு மோஷன் ஃபார்ம் ஆகி வெளியில் வரதுக்கு சான்சஸ் அதிகம். அதுவும் இதை டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, மெடிசன்ஸ் எடுக்கும்போது கிரிமாஃபின் 15-20 ml எடுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக மோஷன் போயிடும். ஜென்ரலாக கிரிமாஃபின் ப்ளஸ் இந்த காம்பினேஷனில் என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சம் டோஸ் அதிகமாக இருந்தால் லூஸ் மோஷன் போயிடும். கொஞ்சம் டோஸ் குறைச்சாங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி வந்து இன்கம்ப்ளீட்டாக ஹார்டாக போகும், இல்லை செமிசலைடாக போகும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது டயட்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, ப்ளஸ் மெடிசன்ஸ் வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக அது கிளியர் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ மெயினாக வந்து சுகரை கண்ட்ரோலுக்கு எடுத்துணும். 220 கொஞ்சம் ஹையர் சைடு, சுகரை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாவே வில் பி கம்ஃபர்டபுள். ஏன்னா கிரானிக்காக சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து டயபெட்டிக் நியூரோபதினால் பவலுக்கு வந்து அந்த மூமெண்ட் ஸ்லோ ஆகிடும். தட் இஸ் கால்டு டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரசிஸ், டயபெட்டிக் என்ட்ரோபெரசிஸ். ஸோ குடல் வந்து அதனுடைய வேகம், சுருங்கி விடுற வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பொதுவாகவே கிரானிக் டயபெட்டிக், அன்கண்ட்ரோல்டு ஒபிசிட்டி,
ஓல்ட் ஏஜில் வந்து கான்ஸ்டிபேஷன் காமன். ஓகே, அதுதான் இப்போ அவருக்கு ப்ராப்ளம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எம் ஜெயராமன் மேடம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சார்? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் பேசுகிறேன் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க சார். என் வயது வந்து 50 மேடம். ஜெயராமன் சொல்லுங்கள். சார் வணக்கம். வணக்கம். என் வயது வந்து 50 சார். ஓகே. எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டயபெட்டிஸ் ஒரு 7 வருஷமா இருக்கு சார். ஓகே. எனக்கு வந்து இந்த சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுதுங்க, நைட்ல ஒரு 3 மணிக்கு மேல என்ன பண்ணுது, ஒரு மாதிரி வயிறு வந்து சத்தமா கேட்டு மோஷன் வந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனா தூக்கத்தை கழிச்சிருது சார். ஓகே. காலையில போயிட்டோம்னா மோஷன் வந்து டைட்டா போகுது, அப்புறம் ஃப்ரீயா போகுது, அப்புறம் ரொம்ப லூஸா போகுது சார். இந்த மாதிரி எவ்வளோ நாளாக இருக்கு? இது மாதிரி ஒரு ஒரு 2 மாசமா இருக்கு சார். நான் ஏதாவது சாப்பாட்டுல அதுல எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா அது கண்ட்ரோல் ஆகலை சார். கடைசி எப்போ ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணீங்க? நான் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடி பண்ணேன் சார். சரி, அப்போ எதுனா ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாரா? அப்படி எதுவும் சொல்லலை சார், எதுவும் சொல்லலை சார். அதான் உங்களுக்கு வந்து மோஷன் இதாக இருக்கு, அது கொஞ்சம் இலகி போச்சுன்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த ஃபைபருடைய இது கொடுத்தாரு சார். அவ்வளோதான் சார். இப்போ ஜென்ரலாக ஒரு நாளைக்கு எத்தனை முறை மோஷன் போகிறீங்க? நார்மலாக வந்து காலையில் போகும் சார், இல்லை நைட் ஒரு டைம் போகும் சார். சரி, அது போகிறது வந்து கம்ப்ளீட்டாக நார்மலாக போகாமல் செமி சாலிடாக போதா சம்டைம்ஸ்? ஆமாம் சார், கொஞ்சம் திக்காக போகும் சார், அப்புறம் கொஞ்சம் லூஸாக போகும், அப்புறம் தண்ணியாக கண்டினியூவாக தண்ணியாக போகும், அப்புறம் கண்ட்ரோல் ஆகிடும், அப்புறம் திருப்பி அப்படி. இதனால் உங்களுக்கு வெயிட் எதுனா குறைஞ்சிருக்கா? அது மாதிரி அது இல்லை சார். நார்மலாக சாப்பிட்றீங்க, பசி எடுக்கிறது, ஜீரணம் ஆகுறது நல்லா இருக்கா? எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். ஆனால் வந்து நிறைய சாப்பிட்டா நைட்டில் வந்து ஒரு மாதிரி செரிமானம் ஆகாத மாதிரி அந்த இது இருக்குது சார். சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களா? சுகர் வந்து 200 இருக்குது சார். 200 220 அதுக்குள்ளே தான் சார் இருக்கும் சாப்பிட்ட பின்னால். இந்த HbA1cன்னு பார்ப்பீங்களே, ஒன்ஸ் இன் 3 months, அதில் என்ன லாஸ்ட்டாக என்ன இருக்கு? 10 இருக்கு சார். 10 இருக்கா? ஆமாம் சார். 10ன்னா உங்களுக்கு டோட்டலாக அன்கண்ட்ரோல், வெரி புவர் கண்ட்ரோலில் சொன்னாங்களா டாக்டரு? ஆமாம் சார், அது டயட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி மாத்திரை கொஞ்சம் கொடுத்துருக்காரு சார். எங்கள் டயட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலையே. 10 அப்படின்னா புவர் கண்ட்ரோல். 10 நீங்கள் சுகரை வச்சுக்கிட்டு என்ன மெடிசன் எடுத்தாலுமே குடல் இம்ப்ரூவ் ஆகாது. சரிங்க சார். ஸோ சுகர் தான் கல்பிரிட். அதை ஃபஸ்ட் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். 6 to 7 எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து குட் கண்ட்ரோல். 10 சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது இவருக்கு வந்து குடல் மூமெண்ட்டே சரி இருக்காது. நம்பர் 1. நம்பர் 2, கரெக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 3 என்னென்னா, இவர் கண்டிப்பாக கொலனோஸ்கோப் பண்ணேன்னு சொன்னார். பண்ணலன்னா ஒரு முறை பண்ணணும். கொலனோஸ்கோப்பி நார்மலாக ஒரு சிடி ஸ்கேனும் பண்ணிடணும். பொதுவாக இவருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹால்டட் பவர்ட் ஹேபிட் தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து மோஷன் கஷ்டப்பட்டு போகிறாரு, சம்டைம்ஸ் செமி சாலிடாக போகுது, சம்டைம்ஸ் வந்து டைஜஷன் சரியில்லாமல் மோஷன் போகுதுன்னும் போது இவருக்கு ப்ராப்பராக நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு கரெக்டாக டயட்டு ப்ளஸ் மெடிசன்ஸ் கொடுத்தா சரி பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு முன்னால் சுகர் அவர் கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே. சுகர் தான் அவருக்கு வந்து மெயின் ப்ராப்ளமே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இந்த கேன்சர் பேஷண்ட்கான ஃபுட் ஹேபிட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த பெருங்குடல், இப்போ நம்ம கொலனோஸ்கோப்பி இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். பெருங்குடலில் இந்த புற்றுநோய்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் சொல்லுங்கள். பொதுவாக தான் நம்ம பேசிக் செக்கப் பார்க்கும்போது உங்களுக்கு பெருங்குடல் ரத்தம் நார்மலாக இருக்கா இல்லையா, ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ரத்த சோகை நோய் இருக்கலான்னு பார்த்துருவோம் பிளட் டெஸ்ட்டை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாதாரண அல்ட்ராசவுண்டு பண்ணி கல்லீரல் ப்ளஸ் மற்ற ஆர்கன்ஸ்லாம் நார்மலாக இருக்கலான்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கொலனோஸ்கோப் பண்ணோம். கொலனோஸ்கோப் எதுக்குன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பெருங்குடல் கேன்சர்னு சஸ்பெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கேன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல பயாப்சி எடுக்கிறது தான் கொலனோஸ்கோப்பி. கொலனோஸ்கோப் முடிஞ்சதும் நம்ம வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடணும். ஏன் கட்டி இருக்குது, நான் முதலே சொன்ன மாதிரி தான், அந்த கட்டி குடலுக்குள்ளே மட்டும் இருக்குதா, பக்கத்தில் பரவி இருக்கான்னு பார்க்கணும். இல்லை பக்கத்தில் பரவி இருக்கா, லிவருக்கு போயிருக்கான்னு பார்க்கணும். இல்லை லிவர் அது இல்லாமல் பக்கத்தில் போன் வேறு எங்கன்னா பரவி இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு சிடி ஸ்கேன். இது வந்து கொலனோஸ்கோப்பி. ஒரு சிலருக்கு வந்து என்னாங்கன்னா கொலனோஸ்கோப்பி நம்ம பண்ண முடியாது, ஏன்னா ஏஜ்டு பீப்புளாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சிடி விர்ச்சுவல் கொலனோஸ்கோப்பின்னு ஒரு டைப் இருக்குது. அது மூலிமா நம்ம லீஷன் எங்கே இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனஸ்தீசியாவில் வந்து பயாப்சி எடுத்துருவோம். ஓகே. இப்போ இது முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சஸ்பெக்டட் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக் செக்கப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மோஷனல் டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு வந்து அதில் அக்கல்ட்டு பிளட் இருக்கான்னு பார்ப்போம். FOBTன்னு சொல்கிறது. அதாவது ஒரு சிலர் கண்ணில் வந்து பிளட் வர தெரியாது, அதே நேரத்தில் வந்து டெஸ்ட்டு காமிச்சு பார்த்தா பிளட் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுவோம். அதே மாதிரி பிளட்டில் வந்து இப்போ சஸ்பெக்டட் கேஸு, ப்ரூவன் கேஸு. சஸ்பெக்டட் கேஸுனால் வந்து கார்சினோ எம்ப்ரியோஜெனிக் ஆன்டிஜனும் CA99 இருக்கான்னு பார்ப்போம். ஸோ CA99 இருக்குது அப்படின்னா CA அதிகமாக இருக்குன்னா அது வந்து அவங்களுக்கு கேன்சருக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ அதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஓகே. அதுவே கேன்சர் இருக்குது அப்படின்னா அதை பார்க்கும்போது அதனுடைய
லெவலை பொறுத்து அதோடைய சிவியரிட்டி ஆஃப் டிசீஸ் அசஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் ஜெனட்டிக் டெஸ்ட்டும் பண்ணுவோம். அதில் வந்து எம்எம்ஆர்னால் உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ரிப்பேர் பார்ப்போம். மைக்ரோ சேட்டலைட் இன்ஸ்டபிலிட்டி எம்எஸ்ஐன்னு சொல்கிறது. இது எதுக்கு அப்படின்னா கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோஅப்புக்காக அது அசஸ் பண்ணிவிடுவோம். ஆஃப்டர் த சர்ஜரி அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்கணும்னா அதை பேஸ் பண்ணி நம்ம கீமோ. ஸோ இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் ஃபார் தி கைடன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் த சர்ஜரி. ஸோ இதுதான் பேசிக். ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்டமக் கேன்சருக்கு எண்டோஸ்கோப் பண்ணுறோமோ அப்படி பெருங்குடல் கேன்சருக்கு கொலோஸ்கோப் பண்ணிடுறோம். இது எல்லாமே ரொட்டீன் ஜென்ரல் செக்அப் தான். சரி, மோஷன் டெஸ்ட் இதுதான் பேசிக் இன்வெஸ்டிகேஷன். ஓகே ஓகே டாக்டர், சூப்பர். இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கான அந்த ஃபுட் ஹேபிட் மட்டும் சொல்லுங்கள். என்ன மாதிரியான உணவுகள் இவங்க எடுக்கணும்? பொதுவாகவே உங்களுக்கு வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்னும் போது கொஞ்சம் பசி இல்லாமல் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க எடுக்கிற உணவு வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹை கேலரி ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கணும், ஹை கேலரியாக இருக்கணும். அப்போ பொதுவாகவே அவங்க வந்து ஹை ப்ரோட்டீன் டயட் எடுக்கணும். இப்போ எல்லாமே நீங்கள் மீடியாவில் எல்லாம் பார்ப்பீங்க, எனக்கு வந்து டெய்லி எக் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். எக்கு வந்து டெய்லி இவங்கெல்லாம் 2 எக்கு எடுத்துக்கலாம். அது எப்படி சொல்லணும்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் எக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு மட்டும், அடுத்த நாள் 2 ஒயிட்டு, அப்படி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 4 எக்குக்கு ஒரு கம்ப்ளீட் எக் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து டோட்டலாக எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். அந்த எல்லோ வந்து டெய்லி எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஒன்று கூட வந்து ஃபிஷ்ஷு, லீன் மீட், அதாவது உங்களுக்கு வந்து சிக்கன் அவங்களுக்கு பெஸ்ட்டு, இல்லைன்னா வந்து மட்டன்னா ஸ்மால் பீசஸ். பெஸ்ட்டு வந்து லீன் ஃபிஷ், சிக்கனும் ஃபிஷ்ஷு, எக்கு. அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோகர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு வந்து குட் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் வேல்யூ. அது யோகர்ட்ஸ் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், இது ப்ரோட்டீன். அதே மாதிரி குட் ஃபேட்டு அப்படின்னா அவகடோ நிறைய பேருக்கு இப்போ வந்து தெரியும், அவகடோ எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் பெஸ்ட் இவங்களுக்கு. இதெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுலேயும் உங்களுக்கு குட் ஃபேட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஓகே. எப்பயுமே வந்து நோ காம்ப்ரமைஸ் இன் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, க்ரீனரிஸ். அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அதான் கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி எடுத்துக்கிறதா இருக்கட்டும். பெரிஸ், எல்லா பெரியுமே, ஸ்ட்ராபெரிலேருந்து பிளாக்பெரிலேருந்து ப்ளூபெரிலேருந்து எல்லாமே ஹைலி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதாவது ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து அதிகமாக முடிஞ்சால் அவங்க எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஓகே. ப்ளஸ் ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்கணும். இளநீர் பெஸ்ட்டு, பட்டர் மில்க் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட்டு, ஹை குட் ஃபேட் கண்டென்ட்டு, ஹை ஃபைபர் டயட்டு. ஹை ஃபைபரில் கூட வந்து ப்ரௌன் ரைஸ் ரொம்ப நல்லது, ஹோல் வீட் பிரெட் எல்லாம் ரொம்ப நல்லது, ஓட்ஸ் ரொம்ப நல்லது. நிறைய பேர் உங்களுக்கு ஓட்ஸ் எடுத்து பழகிருப்பாங்க, அவங்களுக்கு பெஸ்ட்டு இதுதான். ஸோ இதை வந்து ப்ராப்பராக அவங்க எடுத்துகிட்டு வந்தால் போதும். கூட ஜென்ரலாகவே நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஒமேகா 3 உங்களுக்கு தெரியும், ஃபிஷ் ஆயில்டு, அது ஆன்டி ஆக்சிடென்ட்டு, ப்ளஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் தி ஹோல் பாடி, பிரெயின், ஹார்ட்டு, ஸ்கின்னு, போன் எல்லாத்துக்கும் நல்லது. ஸோ ஒமேகா 3 கொடுத்துருவோம். அஸ்வகந்தா எனர்ஜி கொடுத்துருவோம். கால்சியம் சப்ளிமெண்ட் மஸ்ட்டு, பி காம்ப்ளெக்ஸ் மஸ்ட்டு, விட்டமின் D3 மஸ்ட்டு. இது வந்து மேண்டேட்ரி. கூட இப்போல்லாம் வந்து மெக்னீஷியமும் மேண்டேட்ரி. மெக்னீஷியம் டெய்லி 500 மில்லிகிராம். நைட்டில் ஒரு 7 o'clock 8 o'clock எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸோ இல்லை மினரல்ஸோ டெஃபிஷியன்சி இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸு, ஹெல்த்தி டயட்டு, குட் ஹைட்ரேஷன் இருந்தால் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்துச்சுன்ற ஃபீலிங்கே இருக்காது. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே ஆன் டாக்டர் ஆன் கால். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.